என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன். நீ ஒரு பார்வை பார்த்திடு போதும், உனக்கு எதையும் நான் செய்வேன். ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய, உனது நிழலனாய் இருப்பேன். நீ யாராயிருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன். இசை மலையில் நனைஞ்சு முடிஞ்சா? ஏங்க, என் பாட்டு எப்படி இருந்து? சாரா, ஜோஷ்னா பாசமா ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்கா இல்ல? ஆமா, அவி வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்தாவ. ஜன்னல் வழியா பாத்தியா? அந்த நாய் வெறி பிடிச்சு ஓடிட்டு. பாட்டா ரசிக்க தெரிஞ்சவனா மனுஷன். பாட்டா பாடணும். அதை விட்டுக்கிட்டு டெய்லி என்னமோ வாடகை வீடு மாதிரி வாடகைக்கு மடியில படுத்துறியது. This is my property. சொன்னாவ. ஏங்க, நீங்க இதுவரை யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வி? ஏங்க, அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆமா, போலீஸா வேற இருக்கீங்க. பிள்ளைகள் பார்க்க மாதிரி இருக்கானா? ஒரு தடவைக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு போர் அடிச்சிராங்க. அடியே, எனக்கே போர் அடிச்சாச்சு. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. எல்லாத்தையும் விட கம்பவுண்டர் வேலை கூட தெரிஞ்சிருக்கு. கம்பவுண்டர் வேலையா? ஆமா, விக்ஸ் போட்டு ஊட்டியா இல்ல? ஓஹோ. ஸ்டேஷனுக்கெல்லாம் எத்தனை பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். அப்படி ஒரு பிள்ளை கூட உங்களுக்கு பிடிச்சது கிடையாதா? இப்போ உனக்கு என்ன பதில் வேணும்? ஏன் உங்களுக்கு வேற யாரையும் பிடிச்சது கிடையாது? பதில் தெரிஞ்சா சத்தம் போடாம இருப்பியா? சாரா, எனக்கு ஒன்ன தவிர எல்லா பிள்ளைகளையும் பிடிக்கும். என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக, அந்தால போயிருக்க வேண்டியதானே? மன்னார் குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்திலும் கேட்டாக, சீசனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, உறவு அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்ன மதுரிலும் கேட்டாக. அட எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால, என் மச்சான் மேல ஆசைப்பட்டு நின்னே முன்னால. ஐயோ பாவம், நாய் காம்பவுண்ட தாண்டி ஓடிட்டே. உங்களுக்கு பொறாம அழகா பாடியல அதான். ஐயோ அக்ஷயா. சாரா, எழும்ப கூடாது சொல்லிட்டேன். வாங்க. சாரா, எழும்புனா அடுத்த விருந்துக்கு உங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன். சாரா, சத்தியமா சொல்லி நீ மட்டும் தான் போயிட்டு வருவ, நான் வரவே மாட்டேன். ஏன் கூப்பாடு போட? இப்ப அக்ஷயா என்ன தானே தப்பா நினைப்பாவ. எழும்புனா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லியாவ. அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பாத்துட்டே நிக்க? அத்தான், காலையில காஃபி கப் கீழே விழுந்து சாரா தொடச்சிட்டு இருக்கும்போது சிரிச்சான் திட்டினீங்கல்ல. அதுக்கு என்ன இப்ப? அதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். மன்னிச்சிட்டேன். அக்ஷயா, ஆ ஒருத்தங்க ரூமுக்கு வரும்போது கதவு தட்டிட்டு வரானு கூட மேனஸ் தெரியாதா? சாரி அத்தான், அந்த மேனஸ கொஞ்சம் உங்க ஒய்ஃபுக்கும் படிச்சு கொடுங்க. ஒரு ஆள் வந்து இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே இருக்காவே இல்ல. அக்ஷயா, அப்ப நீ எனக்கு தான் மேனஸ் கத்து தரணும். அவளுக்கு மேனஸ் பத்தி ரொம்பவே தெரியும். தெரிஞ்சிருந்தனா இப்படியே படுத்திருப்பாவ. நான் தான் அவள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், எழுப்புனா உங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு வர மாட்டேன்னு. இனிமேலாவது யார் ரூமுக்காவது போனா கதவை தட்டிட்டு போ. அக்ஷயா, போகும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ. இவன் இப்படி எல்லாம் பண்ணியாவ? கேட்டா? மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்கா? இல்லடே, உனக்கு இருக்கதெல்லாம் எனக்கு இல்ல. எனக்கு பிரைன் தான் இருக்கு, மசாலா எல்லாம் இல்ல. ஏண்டையில இப்படி யாராவது பேசினா அதே இடத்துல அழுதுருவேன் தெரியுமா? மாதிரி இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஒன்னும் பேசுறதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேல்ல. அவன் என்ன பச்சை பிள்ளையா? சும்மா அங்க என்ன நடக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வேவு பார்த்துட்டு தெரியாது. அதுக்காண்டி இப்படி எல்லாமே அவள்கிட்ட பேசியது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு உள்ளதான் அவளுக்கு கோவெல்லாம் என் மேல வருது. சாரா, அவன் என்ன முத தடவையே தப்பு பண்ணியா? சின்ன சின்னதா எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கா. இனிமே வாழ போற வீட்லயும் இதே மாதிரி தான் வரும். அங்கேயும் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. நல்லாவா இருக்கும்? இது கூட அவன் மேல இருக்கு அக்கறை தான். ஏத்த பொண்ணு தானே, எனக்கும் பாசம் எல்லாம் இருக்கு. ஹலோ, ரொம்ப தான் பாசம் இருக்கு போல. ஆமாடே. பாசம் மட்டும் தானா? இல்ல, கொஞ்சம் இல்ல. அது அதுனா இது இருக்கும். அட்வைஸ் பண்ணக்கு மட்டும் வந்துருவா. அட்வைஸ் ஏகாம்பரி. ஏங்க, சொல்லு. இட்லி பூ போல இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஏன், நீ தான் பண்ணியா? ஆமா. இப்பதான் கொஞ்சம் காஃபி போட படிச்சிருக்க, அதுக்குள்ளால இட்லி வரைக்கும் போயாச்சா? எவ்வளவு பெருமையா இருக்கு கண்டிலா. இனிமே நீங்க எல்லாத்தையும் பெருமையா சொல்லலாம். சாராக்கு இட்லி வைக்க தெரியும் அப்படின்னு. சாரா, நிஜமாலுமே நீ தான் பண்ணியா? ஆமாங்க. வாங்க, இதான் நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கவே கூடாது. சரி, இட்லிக்கு என்ன மாவு யூஸ் பண்ணுவான்னு சொல்லு பாப்போம். மைதா மாவு. இது மைதா மாவா? ஆமா, மைதா மாவு தான் வெள்ளை கலர்ல இருக்கும். சாரா, நிஜமா இட்லி வச்சது நீதானா? ஆமா. சரி, இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணான்னு சொல்லு. அத்தை வந்த பிறகு சொல்லட்டா? ஏனோ? ஏன்னா அவியதான் மாவு ரெடி பண்ணது. அது சரி,
பிறகு நான் தான் பண்ணேன்னு ஏலம் போட்டுட்டு இருந்த. ஆமா இப்போ சொல்ல நான் தான் பண்ணேன். அதான் எப்படி மாவு ரெடி பண்ண? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நேற்றுக்கு அத்தை தான் கிரைண்டர்ல என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தாவ. பிறகு பிறகு கேஸ்ல இட்லி பாத்திரத்தை வச்சாவலாம். நீங்க மாவை ஊத்துனீங்க அதானே? கரெக்ட்டுங்க. எப்படி எனக்கு பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கண்டியலா? தெரியும். ஒரு நாள் என் பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா இதே மாதிரி மொத்த உலகத்துக்குமே தெரியும் ஒரு நாள். தெரிஞ்சதுக்கு பிறகு பேசுனா அதுக்கு முன்னாடி பேசாதா? சாரா வீட்ல யாரும் இல்லையா? எல்லாரும் வெளியே போயிருக்காவ. ஸ்னோக்கு மாவெல்லாம் காலி ஆயிட்டான். அதான் அத்தையும் அண்ணியும் வெளியே போனாங்க. இனிமே அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவாவ. ஜூலிக்கு லீவ் இல்ல, மழைன்னு லீவ் விட்டுருக்காவ. அவன் மேல இருந்து படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கேன். சாரா அக்ஷயாவும் அத்தை எங்க போயிருக்காவன்னு தெரியுமா? காலையில அத்தை கிட்ட சித்தி சொல்லிட்டு இருந்தாவ பேங்குக்கு போனேன்னு. 2 பேருமா பேங்குக்கு போயிருப்பாவன்னு நினைக்கேன். ஸ்கூட்டி வெளியே இல்ல இல்ல. சாரா ஸ்னோ ரூம்லயே இருக்கா? அழுற மாதிரி சவுண்ட் கேக்கு. ஆமா ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அழுதா பாருங்கன்னு சொல்லிட்டு போனவ. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். அச்சச்சோ ஸ்னோலின். என்ன அச்சச்சோ? ஏன் இப்படி அழியா? சின்ன பிள்ளை எல்லாம் பசிச்சு என்னமா அழுவா? இப்படி போட்டு போயிருக்கா லூசு. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரடித்து நீ எழுதாய் கண்மணியே கண்ணுறங்காய். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரடித்து நீ எழுதாய் கண்மணியே கண்ணுறங்காய். பாட்டி அடித்தாளோ பாலூட்டும் கையாலே, அத்தை அடித்தாளோ முதூட்டும் கையாலே, தாத்தா அடித்தாரோ தாழையினார் தலைப்பாலே, தத்தி வரும் பூரதமே தேம்பி தேம்பி அழலாமா. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரடித்து நீ எழுதாய் கண்மணியே கண்ணுறங்காய். சித்தி அடிச்சாளோ செண்பகப்பூ சண்டாலே, சின்னஞ்சிறு ஓவியமே தேம்பி தேம்பி அழலாமோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரடிச்சி நீ எழுதாய் கண்மணியே கண்ணுறங்காய். என்னம்மா தூங்க வச்சுட்டீங்களா? ஆமா தூங்கிட்டா. வாவ் இதென்ன கேசரி? அம்மா கேசரி எல்லாம் வச்சுட்டு போனாவளா? கேசரி நான் தான் பண்ணேன். ஆத்தி இவ்வளவு பண்ணா? சாப்பிட்டு பாருங்க. இல்ல சாரா எனக்கு கேசரி பிடிக்காது. டேஸ்ட் பாருங்கங்க. இப்பதானே ஆசை ஆசையா எடுத்தியா? சாரா உனக்கு கேசரி எல்லாம் பண்ண தெரியுமா? அட காஃபி போட தெரிஞ்ச எனக்கு கேசரி பண்ண தெரியாதா? மேடம் காஃபியும் கேசரியும் ஒண்ணா? பால், தண்ணி, காஃபி பவுடர், சுகர், இஞ்சி, ஏலக்காய் 6 இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி காஃபி போட தெரிஞ்ச என்னால தண்ணி, மாவு, சீனி, நட்ஸ், அதுக்கப்புறம் நெய் இவ்வளத்தையும் போட்டு கேசரி செய்ய தெரியாதா? சாரா இது எப்படி தெரியுமா இருக்கு? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சூடு பண்ண தெரிஞ்ச எனக்கு பிரியாணி செய்ய தெரியாதா? அந்த மாதிரி கொஸ்டினா இருக்கு. வாயை மூடிட்டு டேஸ்ட் மட்டும் பாருங்க. கேசரினா என்ன இனிப்பு? இனிப்பு தானே, நிறையவே போட்டிருக்கேன். என்னது இது ஸ்பூனே வெளியே வர மாட்டேங்குது. சாப்பிட்டு பாருங்க. சாரா இதுக்கு என்னெல்லாம் போட்ட? ரவை மாவு, சீனி, நெய், புறவு நட்ஸ். சரியா தானே போட்டிருக்கா? புறவு எப்படி சிமெண்ட் கட்ட போலாச்சு? சாரா சுகர் எவ்வளவு போட்ட? அங்க ஒரு பக்கெட் இருந்துல, அந்த பக்கெட்ல இருந்தது அவ்வளோத்தையும் எடுத்து போட்டேன். அந்த 3 கிலோ பேக்கெட் அதே எடுத்து போட்ட? உங்க பாட்டி போன் பண்ணி தானே எப்படி செய்யணும்னு கேட்டு பண்ணா? உங்களுக்காண்டி நைட் ஃபுல்லா யூடியூப்ல பார்த்து படிச்சிருக்கேன். அது சரி. சுகர் எவ்வளவு போட்டேன்னு பாத்தியா? தேவைக்கு ஏற்றார் போல் அப்படின்னு போட்டிருந்தா நானும் தேவைக்கு ஏற்றார் போல் போட்டேன். அது சரி. அட இல்ல என்ன கேசரி எல்லாம் செய்து வச்சிருக்கு. காலையில அம்மா இதெல்லாம் செய்துட்டு போகலையே. ஜோஸ்னா அண்ணி நான் தான் பண்ணேன். டேஸ்ட் பாருங்க. நீங்களா? ஆமா. சால்ட் போட்டீங்களா சுகர் போட்டீங்களா? ஜோஷ்னா சுகர் தான் போட்டிருக்கா. அப்ப ஓகே எங்க கொண்டாங்க. லேடி கிச்சன்ல ஒரு வெட்டுக்கத்தி இருக்கலாம், அதை எடுத்துட்டு வா மொத. எதுக்குல? போய் எடுத்துட்டு வா மொத. இப்படி இப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும்? அவ பண்ணிருக்கால கேசரி, அதுல வெட்டு. ஏம்பல கிண்டல் அடிக்க? உனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காவ. அப்படியா? டேஸ்ட் பார்க்கணும்னா கட் பண்ணு. ஐயே உள்ள போக மாட்டேங்குது. வாங்கி ஒரு வெட்டு வெட்டு.
கைதாம்பல வலிக்குது, ஏன்னே கேட்கல. சாகசம் பண்ணிட்டா சாகசம். சாரா கல்ல ரெண்டா வெட்டியிருந்தா கூட இந்நேரம் ரெண்டா பொழந்திருக்கோம். நான் நல்லா தான் செஞ்சேன் தெரியுமா? ஜோஷ்னா எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கா. கடைசியில யூடியூப்ல சொல்லிருக்காவ தேவைக்கு ஏற்றார் போல சுகர் போட்டுங்கானு. மேடம் போட்டிருக்காவ 3 கிலோ சீனி. ஐயே 3 கிலோயா? நாளைக்கும் சாப்பிடலான்னு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் தெரியுமா? நான் எடுத்து வைக்கும் போது கரண்டில கரெக்டா தான் வந்தது. சீனி நிறைய ஆயிட்டுனா இந்த மாதிரி தான் ஆகும். ஹலோ சொல்லு ரோஹித். மச்சான் ஒரு பிசினஸ் பண்றதுக்காக கடை ஒண்ணு கட்டிட்டு இருந்தேல, வேலையெல்லாம் முடிஞ்சா? இல்ல மச்சான், இப்பதான் வார்க்க முடிஞ்சிருக்கு. அது சரி, கரெக்டான நேரம் தான். வார்க்க முடிஞ்சா கீழே விழாம இருக்க கிரவுண்டுக்கு மேல வால்க்கும் இடையில கம்பு கொடுத்துருக்காவ. கம்புக்கு அடியில அடை வைக்க கல் ஏதாவது தேவைப்படுதா? கல்லா? ஆமா மாப்பிள்ள, ஒரு மாசத்துக்கு அடை கொடுக்க கல்லு ஆடாம அசையாம அப்படியே இருக்கும். எப்படியும் தண்ணியில 4 நாள் ஊற போட்டு உடைச்சு கம்புக்கு அடியில அடை வச்சா எப்படியும் கம்பு ஸ்ட்ராங்கா நிக்கும். கம்பு ஸ்ட்ராங்கா மேல வார்க்கையும் ஸ்ட்ராங் ஆகும்ல. பேசாம 1 லாரி சிமெண்ட் கல் இறக்கிதான், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஒரு பிளேட்டு கல் இருக்குல்ல, அதான் வேணுமான்னு கேட்கலான்னு போன் பண்ணேன். பிளேட்டா? இங்க பாரு, வேலை முடிச்சு இப்பதான் வந்திருக்கேன், போனை வச்சிரு, கடுப்பேத்தாத. கண்டியா நான் என்ன பண்ணது? எப்படியாவது உனக்கு பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். இருங்க, கோவத்தை கலப்பாதுங்க சொல்லிட்டேன். சும்மா இருல, நீயும் கொஞ்சம் கொழுப்பு கொண்டு தான் திரிய. ஐ கலர்ஃபுல். யார் கேசரி பண்ணது? அக்ஷயா, அது உனக்காண்டி பண்ணது இல்ல. ஏன்டா எல்லா விஷயத்துலயும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சா விழுவியா? இப்போ என்னடா சாப்பிடுற விஷயத்துல எரிஞ்சா விழுவியா? சரிம்மா, ஒன்னும் சொல்லல, உன் தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கா. ஐயே என்னது இது, ஸ்பூன் வெளியே வரல. ஐயோ என்ன ஐயோ? இப்ப ஏதாவது சொல்லுவாவ. இவன் அவன் பொண்டாட்டி நிச்சயமா அவகிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். பிறகு என்ன சாப்பிட்டு பார்க்க சொல்லியாய்? அத்தா ஸ்பூன் வெளியே வரவே இல்லையே. ஐயே யார் இது பண்ணது? ஜோஷ்னா. அட பாவி, கல்யாணம் பண்ணி கொடுத்து இத்தனை நாள் ஆயாச்சு, ஒன்னாவது உருப்படியா செய்ய தெரியுதா? நானும் ஆசாசியா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன சிலையா, உங்க ஊர்ல எல்லாம் பயங்கர மழையாமே? ஆமாமா, பயங்கர மழைதான். மழை வேற நிக்காம பெஞ்சுக்கிட்டு இருந்து விவசாயம் எல்லாம் என்ன ஆயிருக்குமோ? என்னத்த பண்ண, வானம் பார்த்து விவசாயம் பண்ண ஊரு எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்னத்த சொல்ல? ட்ரெயின் வண்டி எல்லாம் ஒழுங்கா ஓடலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ, வண்டி எல்லாம் ஒழுங்கா ஓடுதா என்னமோ? ஆமா, இப்ப சரி பண்ணிருப்பாவ. மெட்ராஸ்ல இருந்து வண்டி எடுத்தா இடையில எங்கேயாவது நிறுத்தி விட்டுறியா நாய்? பாவம், மெட்ராஸ்ல இப்பதான் தண்ணி எல்லாம் வடிஞ்சு கட்டப்பட்டு எல்லா பரீட்சையெல்லாம் எழுதி முடிஞ்சு ஊருக்கு வரலான்னு வண்டியில கிளம்புனா மழை அங்கே இங்கேயுமா இறக்கி விட்டுருக்கா நாய். பாவம். என்னத்த மழை இந்த தடவை ஒரு புவாடு போட்டுட்டே. என்ன தம்பி, பொண்ணு என்ன வரலையா? இல்ல பாட்டிமா, இப்ப வந்துருவா. ஏயா இந்த காலேஜ்ல மட்டும் இன்னும் பரீட்சை எழுத முடியலையா? என்னமா 2 பரீட்சை தானே இருக்கு. பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் லீவ் எத்தனை நாள் கொடுப்பாவளோ? எப்படியும் 1 வாரத்துக்கு மேல கொடுத்துருவாவ. வெளியூர்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் இங்க படிக்கல. புது வருஷம் திறந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு காலேஜ் திறப்பாவ. கார் எங்க? பைக்ல வந்திருக்கீங்க? பிரியா திடீர்னு காரை வினித்து எடுத்துட்டு போயிட்டான். இப்ப பைக்ல 3 பேர் எப்படி போறது? போலாண்டே, அதெல்லாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. திடீர்னு அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் என் காரை எடுத்துட்டு போயிட்டான். அவன் வேற கார் எடுத்துட்டு வரல. என்ன காரை விட பைக் தான் நல்லா இருக்கு தெரியுமா? ஏத்தா காலேஜ் முடிஞ்ச உடனே வெளிய வர மாட்டியா? பிள்ளை எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு கிடக்காய்? கனி யாரு நேரம் ஆகுதுல? இல்ல யார் இவன் அடிக்கடி காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான்? வந்த நோயெல்லாம் தீந்து போயாச்சு. என்னமே என்னத்துக்கு மூஞ்சுல மூடிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியான்வளோ? இந்த மூஞ்சி மூடி வந்ததுக்கு அப்புறம் எவன் கள்ளம் எவன் நல்ல வேணும் தெரிய மாட்டேங்கு. கனி ஒருக்க இறங்கு கீழே. என்ன ஏன் இறங்கு கனி, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், கூட்டிட்டு தான் போவேன். ஏனே அங்க நிக்கவருக்கும் இந்த காலேஜுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? காலேஜ் வாசலுக்கு முன்னாடி நிக்காருல. தெரியலையப்பா, 2-3 நாளா நானும் பாத்துக்கிட்டு தான் நிக்கேன். அங்கோடியும் இங்கோடியும் குறுக்கால மறுக்கால நடந்துகிட்டு தெரியும். இது அன்னைக்கு ஃபாலோ பண்ண அந்த ஆள் இல்ல? எதுக்காண்டி சஞ்சய் இருக்க இடத்துல எல்லாம் இவர் இருக்காரு? இந்த ஆளை பார்த்தது சஞ்சய் எதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆவியாரு? இல்லண்ணே, நான் எதுக்கு கேட்கறேன்னா காலேஜ் பிள்ளைலாம் படிக்க இடம். யாருனே தெரியாதவங்க காலேஜ் முன்னாடி நிக்கிறது நல்லா இல்ல இல்ல. அதான் சரிதான், நீங்க கிளம்புங்க தம்பி, நான் யாருன்னு விசாரிக்கேன். பிரியா, பிரியா வண்டியில யாருன்னு சொன்னேன். ஏப்பா யாருக்காவது காத்துட்டா நிக்குதியா? உங்களதான். யாராவது நீங்க படிக்காவல கூட்டு போக வந்திருக்கீங்களா? இல்ல. காலேஜ் வாசலுக்கு முன்னாடி தேவையில்லாம யாரும் நிக்க கூடாது. நானும் 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் கொஞ்ச நேரம் நிக்குதியா, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் நிக்குதியா? பிரியா போமா. யார் அந்த ஆளு? உன் கூட தானே நானும் வந்தேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏன்டா நீங்க என்னமோ மறைக்குதியா? பிரியா பாட்டிமா ஏதாவது வந்துருவாங்க, அழுதுட்டு இருக்கத பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிப்பாவ. யார் அந்த ஆளுன்னு சொல்லுங்க. நீ வீட்டுக்குள்ள போ, நான் வீட்டு போய் போன் பண்ணி. எனக்குமே யாருன்னு தெரியாது குட்டிமா. நீங்க என்கிட்ட நல்லாவே போய் சொல்லுதியா? நீங்க வார நாள் மட்டும்தான் அந்த ஆளு ஃபாலோ பண்ணி வாராரு. மாறி அந்த ஆளை பார்த்ததும் உங்க ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. பிரியா அதையும் இதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத குட்டிமா, எனக்கு கஷ்டமா இருக்கலாம். வீட்டுக்குள்ளால போ, நான் வீட்டு போயிட்டு உன்னை கூப்பிடுவேன். மாறி ஈவினிங் டெய்லி நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க காலேஜ்ல இருந்து வெளியே வந்தா போதும். சரி, என் கூட வா, எங்க வீட்டுக்கே கூட்டு போறேன்.
இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிடக்கான்? பிரியா வேற இவ்வளவு பயந்துட்டாளே. அழாத பிரியா. சஞ்சய். என்ன சஜு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல சஞ்சய், நான் ஜன்னல் வழியா பாத்துட்டே தான் வாரேன். இவ்வளவு நேரம் பிரியா உங்கள்ட்ட அழுது என்னமோ கேட்டுட்டு இருந்தா. இல்ல சஜு, யாரோ ஒரு ஆளு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாவ, அதான் இவ கொஞ்சம் பயந்துட்டா. எனக்கு ஏதாவது ஆயிரான்னு பயந்து யாருன்னு கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? சஜு, நான் போன் பண்ணி அவ மேல இருந்து இங்கதான் பாத்துட்டு இருக்கா. சரி, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா கால் பண்ணி உங்களுக்கு. அவன்தானான்னு தெரியல, ஆனா அவன மாதிரி தான் இருக்கு. பிரியாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்பனா நீ போற நேரம் வார நேரம் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, என்னால அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. காலையில அவிய தனியா தானே காலேஜ் போவாவ, அப்ப ஏதாவது ஃபாலோ பண்ணியானா? இல்ல, நான் கூட்டு வர போவேன்ல, அப்ப மட்டும்தான் அவன் இருக்க மாதிரி பேசினான். மாறி என்கிட்ட துருவி கேட்டுட்டே இருக்கா, யார் அந்த ஆளு யார் அந்த ஆளுன்னு. ஆமா, ரொம்ப பயந்துருப்பாவே இல்ல. எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டு இருக்கா. என் மனசுல அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன், போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைன்னு. அந்த அக்காவுக்கு போன் பண்ணேன், அவர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காராய். இது வரைக்கும் இவ்வளவு பாசமா அந்த அக்காள்கிட்ட அவர் இருந்ததே கிடையாதான். புறவி எதுக்கு ஒன்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான்? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ரோஹித்ல கொஞ்சம் பேசணும். ஆமா, அவரு போலீஸ் தானே. என்னைய மாதிரி அவளை யாராலையும் பாத்துக்கிட முடியாதுன்னு அவன் நினைக்கிற அளவுக்கு லவ் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் நொறுங்கி போயிருவா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பழைய மாதிரி மாறிட்டு இருக்கா. சரி, நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் தைரியமா இரு. அவரு சாராக்கு ஹஸ்பண்ட்ட நீ பேசு. C++ is an object-oriented programming language that is viewed by many of the best languages creating large-scale applications. C++ is a superset of C language. ஏம்பி தலைக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிட்டா? பாட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க எங்கயாவது கொண்டு கேட்டுட்டு இருக்கலாம்ல, படிச்சிட்டு இருக்கேன்ல. கிரு பல்லையில பியாத்ரூம் பத்துக்கா, முதயே நான் இங்க தான் இருந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். எங்கேயோ படிச்சிட்டு இருந்தா, பாட்டு சத்தம் கேட்டதும் தானா உன் கால ஆடிட்டு இங்க வந்துட்டு. அம்மா என்னட்டு சொல்லிருக்காவ? படிச்சிட்டு இருக்கதுல தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காவ. நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, நீ இப்படி இருந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க. கிரு இதுக்கு தான் ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லியது. நல்ல வேலை நான் ஸ்கூல் படிக்கனா, எனக்கு நேத்தைக்கு இன்னைக்கெல்லாம் லீவு. நீ காலேஜ் படிக்க கண்டியா, அதான் உனக்கு இன்னைக்கு காலேஜ் வச்சிருக்காவ. மழை நாள அழகா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுருவாவ. பாட்டு போட்டுட்டே இருக்க, ரூம்ல தானே இருந்து படிச்சிட்டு இருந்தேன். பாட்டு சத்தம் கேட்டோன்னு வந்தா இல்ல, அனுபவி. அடைமழை வரும் அதில் நனைவோமா, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையே தான் எதிர்பார்க்கும். வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். சீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாழ்தானே. ஏன்டி பல்லகாட்டா அங்கிட்டு பாரடிக்கலாம். ஏம்மா எத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேன் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல என்ன கொண்டு விடுன்னு. ஒரு நாள் நீ கேட்டிருக்கியா? கண்டி இன்னைக்கு என் பாட்டை கேட்டு அப்படியே வாய பொளந்துகிட்டுல நிக்க. மாறு மாதிரி வளர்ந்துருக்க இல்ல, அவ படிச்சிட்டு இருக்கா. படிச்சிட்டு இருக்க பிள்ளைங்க எதிர்த்தாப்புல இருந்து இப்படி பாட்டு பாடிட்டு இருக்க. இம்மா நல்ல கேளுமா, இவ்வளவு நேரம் பாட்டு சத்தம் போட்டு கூட்டி வச்சிருந்தா. இம்மா ரூம்ல இருந்து படிச்சிட்டு இருந்தாமா, நான் இங்கதான் பாட்டு போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு சத்தம் கேட்டோன்னு மடமடான்னு எழும்பி அவளான இங்க வந்து இருந்தா. இம்மா ரூம்ல ஒரே புழுக்கமா இருந்தேன்னா வெளிய எழும்பி வந்தேன். இம்மா 1 மணி நேரம் போன் ஏன் டைம் தான், நான் எங்க எப்படி வேணா இருந்து பாப்பேன். உங்க அண்ணாட்டி போன இஷ்டத்துக்கெல்லாம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. தானும் படிக்கிறது கிடையாது, படிக்க பிள்ளையும் படிக்க முடியாது கிடையாது. வேணும் தானே ரூம்ல இருந்து ஆள் கிளம்பி வந்தா. வீட்டுல எங்க எப்ப எப்படி வேணாலும் இருந்து படிக்கலாம்னு வீட்டுல அம்மா அப்பா சொல்லிருக்காங்க. சும்மா போனை பார்த்துட்டு இருக்க நேரத்துல எழுந்து ஹோம்வொர்க் முடிக்கலாமா? இனிமே காலையில வந்து காலை சுத்திக்கிட்டு நிப்பான், எக்க மேத்ஸ் ஆன்சர் வரலன்னு. இப்ப அதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம்ல. ஆமா, நீ மேத்ஸ் சொல்லிதாரேங்கிற பேர்ல 100 தடவை நுள்ளுவ, மாறி 3 தடவையாவது என் நோட்டை தூக்கி தூக்கி வீசுவ. நான் போய் எடுத்துட்டு வரணும். தேவையா இதெல்லாம் எனக்கு? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த பிள்ளைகிட்ட இருந்து மேத்ஸ் கத்துக்கிறது சும்மாவா? நுள்ளே அடியெல்லாம் வாங்கி தான் படிக்கணும். இதான் வீட்ல புத்தக புழுவும் இருக்கக்கூடாது. C++ allows software developers to define their own data types and manipulate them using functions and methods. ஐயோ
இரு, மூஞ்சி முன்னால வந்து நிக்காத, எரிச்சலா வருது பேரு. கனி, வெளிய அஸ்வின் நிக்காம்டி. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? பிள்ளை எல்லாம் காலேஜ் போயிட்டுனா ஓவரா சீன் போடுவாளாம். நான் நம்ம கனி அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். கனி, எங்கயாவது வெளிய வச்சு கண்டா கூட படிச்ச பையன் நின்னு இல்லக்குள்ள பேசலாம் இல்லம்மா. நீ என்ன அவ படிச்சிட்டு இருக்கச்சுல கண்ணு போட்டுட்டு இருக்க? உன்னையெல்லாம் அவ கழுவி ஊத்தா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நிக்க கண்டியா? புடாஜி, நம்ம கனிதானே. கிரு, இதெல்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா? காலேஜ் போயிட்டாலே பேரழகிய அவளே நினைச்சுக்கிடுவாளுவா. ஓ அழகுக்கு அறிவுக்கு இவையெல்லாம் கிட்ட நின்னுக்கிடுவாளா? அப்படியாட்டி? அவளே ஒரு லூசு. ஆனாலும் அஞ்சி காலேஜ் போற வழியில எல்லாம் இந்த பாப்பா பாத்துக்கா, திரும்பியே பார்க்க மாட்டா பாத்துக்கா. என்ன பிள்ளை இவள பாக்குறதுக்காண்டி அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். இத பாக்குறதுக்கா? கனி, அஜய் வாமக்கா, எப்படி இருக்க? அவளை பார்க்க வந்தேன்னு சொன்னேன்ல, இப்ப எங்க அம்மிட்ட சொல்லு. இந்த பக்கம் வர மாட்டியே கனிக்கம்மா. எங்க அம்மா கொஞ்சோல மிளகு பொடியும் கொஞ்சோல மஞ்சள் பொடியும் கேட்டாவ, அத வாங்குறதுக்கு நீ வந்த? ஆமா. இந்த நெல்லு மக்கா இப்ப வாரேன், எடுத்துக்கிட்டு வாரேன். ஏண்டி என்னை பாத்துக்கிட்டு இருக்க? கூட கொஞ்சோல எறும்பு பொடியும் வாங்கிட்டு போல. நீ ஏமா நடத்திட்ட? நீ படி. யாருக்கு தெரியும், வருங்கால கலெக்டரா கூட ஆகலாம் நீ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. நல்லதுக்கு எங்க காலம். உனக்கு கூட தெரியாதா? சஞ்சயும் உனக்கு தானே மாமா பிடிச்சிருக்கு. அவருக்கு என்னமோ ஆக போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த ஆளு ஏன் சஞ்சயை ஃபாலோ பண்ணியாரு? அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் சஞ்சய்க்கு முகம் ஏன் அப்படி மாறுது? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு. எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவ யாருமே என் கூட இருக்க மாட்டாவ. அவருக்கு தப்பா ஏதாவது நடக்குதுன்னா அது எனக்கே வரட்டும்.